திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளன் அல்ல, நடிகன் அல்ல, கதாசிரியன் அல்ல, தயாரிப்பாளன் அல்ல, திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல. திரை உலகம் இன்று நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும் ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் 12 பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும், பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள். அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். வெளியே இருந்து செய்தி வர வேண்டும். என்ன செய்தி என்றால், வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் 15 பேர்கள் இருக்கிறார்களா, இருந்தால் இந்த சீட்டு கொடு, இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்துவிடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது. 15 பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால், மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும். 15 பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும். அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவுச்சீட்டு கொடுப்பதற்கே, அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள். இதற்கு காரணம் யார்? படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு அல்லது அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது. அந்த இடம் தொழில்நுட்ப காலம். இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை, ரசிகர்களை துண்டாடிவிட்டது. கை தொலைபேசியில் ஒரு கூட்டம், கணிப்பொறியில் ஒரு கூட்டம், பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம், பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம், ஓடிடியில் ஒரு கூட்டம். மொத்தமுள்ள ஒரு 35 லட்சம் ரசிகர்களை ஒரு 35 பிரிவுகள் துண்டாடிவிட்டன. இந்த 35 பிரிவுகளிலும் வியாபாரம் ஆகிறவன் தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்திற்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டுமென்றால் என்ன வேண்டுமென்றால், இந்த சினிமாவின் 35 பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும். ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தளங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையில் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறல்ல. உண்மையை சொல்ல போனால் நண்பர்களே, நான் தமிழில் வெளிவருகிற அல்லது திரைக்கலையில் வெளிவருகிற எந்த ஒரு படமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன். பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இந்த இளைஞர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே, இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம். ஏனென்றால் பணத்தின் முதலீடுதான் வேறு வேறே தவிர மற்ற உழைப்பு ஒன்றுதான், திறமை ஒன்றுதான், வேர்வை ஒன்றுதான். இரவு பகல் என்று பாராமல் ஒரு திரைக்கலைஞன், ஒரு சண்டை கலைஞன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா? ஒரு ஒளிப்பதிவாளன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா? நடிக்க வருகிற பெண்கள் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா? எவ்வளவோ உழைப்பை, திறமையை, உடல் கொடுமைகளை எல்லாம் தாண்டித்தான் ஒரு திரைப்படத்துக்குள் நுழைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு இவர்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டம் பயனற்று போய்விடக் கூடாது என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.